இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிரைமரி அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். ஒரு ஃபேமிலிக்கான ஃப்யூச்சர் ஃபோக்கஸ் அதாவது அடுத்த 5 வருஷத்துல நான் இவ்வளோ பணம் சேர்த்து வச்சிருக்கணும். இல்ல எனக்கு வந்து ஒரு ரிட்டயர்மெண்ட்ல வந்து ரிட்டயர்மெண்ட் ஸ்கீம் போல மாசம் மாசம் எனக்கு ஒரு இன்கம் வரணும். ஸோ அப்ப நான் இன்னைக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரிலாம் நெறைய ஃபோக்கஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். 2வது இதில நெறைய விஷயங்கள் என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் இன்வெஸ்ட்மென்ட்க்காக இன்சூரன்ஸ்லாம் ஒரு சிலர் தேடி போறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல டைரக்ட்டா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்ப என்னன்னா, நீங்க ஹையர் பொட்டன்ஷியல் குரோத் இருக்கணும் அப்டின்னா, அது இன்சூரன்ஸ்ல நமக்கு கிடைக்காது. நியர்லி ஒரு 4 டூ 6% இல்ல இந்த மாரி ரொம்ப ஃபிக்ஸட் டெபாசிட் அளவுக்கோ, இல்ல அத விட குறைவான ரிட்டர்ன் தான் ஈவன் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல இருக்கிற இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கீம்ஸோட ரிட்டர்ன் வந்து அப்ராக்ஸிமேட்டா நம்ம பார்க்க முடியும். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நமக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லயும். ஸோ அப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணுற ஸ்கீம்ஸோ இல்லை ஸ்டாக்ஸை பொறுத்து தான் அதோட ரிட்டர்ன் அமையும் ஓவர் த பீரியடில். இப்போது நான் ஃபஸ்ட்டு விஷயத்துக்கு வரேன். நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது தப்பு கிடையாது. லாங் டேர்முக்கும் சரி ஷார்ட் டேர்முக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். ஆனா, அது எப்போ சூஸ் பண்ணணுன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது எனக்கு வந்து ஒரு ரூ. 1,00,000 சம்பளம் வந்துட்டுருக்கு. ஒரு ரூ. 50,000 என்னோட வீட்டு செலவுக்கு மாசம் மாசம் தேவைப்படுது. ரூ. 20,000 இஎம்ஐ போகுது. அப்போ ரிமைனிங் என்னால ஒரு மாசத்துக்கு ரூ. 30,000 தான் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த அமௌண்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஒண்ணு நம்ம அந்த பேங்க் அக்கவுண்ட்லயே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். 2% 4% அந்த சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கிற டெபாசிட்க்கு வந்து பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். 2வது விஷயம் என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸ்டாக் மார்க்கெட், லேண்டு இந்த மாரி ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 விஷயத்த செய்யாம இன்வெஸ்ட் பண்றது கண்டிப்பா நாட் அட்வைசபிள். என்ன அந்த 3 விஷயம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சி ஃபண்ட் அப்டின்றது என்னன்னா, ஒரு மாசத்துக்கு என்னோட ஃபேமிலிய ரன் பண்றதுக்காக ஆகக்கூடிய செலவு. நான் என்ன சொன்னேன்னா, ரூ. 1,00,000 சம்பளம் வந்துட்டு இருக்கு. மாசம் ரூ. 50,000 வந்து என்னோட வீட்டு ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் மந்த்லி ஆகுதுன்னா, அதில பிரைமரி எக்ஸ்பென்ஸ் மட்டும் ஒரு ரூ. 30,000 வச்சுக்கலாம். அதர் எக்ஸ்பென்சஸ் மூவி போறது, என்டர்டெயின்மென்ட், அ டூர் போறது இதெல்லாமே விட்டுட்டா கூட, பிரைமரியா இது கம்பல்சரி ஒரு மாசத்துக்கு இந்த பணம் எனக்கு தேவைன்னு வரும் இல்லையா? அந்த அமௌண்ட்ன்னு எடுத்துக்கிட்டா கூட ரூ. 3,00,000. ஸோ ரூ. 30,000. ஸோ அந்த 30,000 1 வருஷத்துக்கு என்னால மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்ட் வந்து ரூ. 3,60,000. இத என்னன்னு சொல்லுவோம்னா, எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ அப்ப என்னன்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய முதல் விஷயம் எமர்ஜென்சி ஃபண்ட வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணணும். 2வது இந்த எமர்ஜென்சி ஃபண்ட வந்து நீங்க கேஷா உங்க எஃப்டி அக்கவுண்ட்ல உங்களோட சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல வச்சிருக்கலாம். இல்ல ஒரு ஃபிக்ஸட் இன்கம் ஷார்ட் டெர்ம் பீரியடுக்கான பாண்ட்லயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா. பட் ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் அதர் ஈக்விட்டி ஸ்கீம்ஸோ, ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றது எமர்ஜென்சி ஃபண்ட யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்றது தான் ஒரு விஷயமா பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் கண்டிஷன் டைம் டூ டைம் மாறும். நமக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் எப்ப தேவைப்படும்னே தெரியாது. அதுதான் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்றோம். ஸோ அப்ப என்னன்னா, இத நம்ம ஒண்ணு ஃபிக்ஸட் ரிட்டர்ன்லயோ, இல்ல ரொம்ப சேஃப்டியான இன்வெஸ்ட்மென்ட்டாவோ எப்ப வேணா எடுக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம். இல்லன்னா, பேசாம நம்ம சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல அத தூங்க வச்சிடலாம். 2வது விஷயம் டெர்ம் இன்சூரன்ஸ். டெர்ம் இன்சூரன்ஸ்ன்றது என்னன்னா, நமக்கு வந்து ஒன்லி நம்ம லைஃப கவர் பண்ணும். ரீஃபண்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, ஆகாது. அதில என்ன அட்வான்டேஜ் அப்டின்னா, நம்ம பே பண்ற பிரீமியம் ரொம்ப குறைவா இருக்கும். லைஃப் இன்சூரன்ஸ்க்கும், டெர்ம் இன்சூரன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்டின்னா, லைஃப் இன்சூரன்ஸ்ல பிரீமியம் ரொம்ப அதிகமா இருக்கும். டெர்ம் இன்சூரன்ஸ்ல பிரீமியம் ரொம்ப குறைவா இருக்கும். ஆனா, இதில லைஃப் இன்சூரன்ஸ்லயும் நமக்கு வந்து லைஃப கவர் பண்ணும். சம் அஷ்யூர்ட் இன்கேஸ் எதா ஆச்சு அந்த இன்சூர்ட் பெர்சனுக்கு எதா ஆச்சு அப்டின்னா, அந்த சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் அவருக்கு கிடைக்கும். அது டெர்ம் இன்சூரன்ஸ்லயும் கிடைக்கும். ஸோ அப்ப என்னன்னா, அ லைஃப் இன்சூரன்ஸ விட பிரீமியம் ரொம்ப குறைவா, காஸ்ட் நம்ம ரொம்ப குறைவான அமௌண்ட்ல டெர்ம் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணலாம் 2வது. 3வது ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் நமக்கு இந்த எமர்ஜென்சி ஃபண்ட வந்து யுட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ். அது வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் ஏதோ ஒரு ஃபீவர் இல்ல ஏதோ ஒரு டிசீஸ் ஏதோ ஒண்ணு வருது அப்டின்னா, ஹாஸ்பிட்டல்ல நம்ம அட்மிட் பண்ணும்போது எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும்னு நமக்கு தெரியாது 1. 2வது இன்னைக்கு ரூ. 1,00,000 ஆகக்கூடிய ட்ரீட்மெண்ட் நாளைக்கும் இதே ரூ. 1,00,000 இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா, ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கான இன்ஃப்ளேஷன் வந்து நியர்லி 18 டூ 19% ரீட்டெயின் ஆயிருக்கு. அதுவும் முக்கியமா இந்த கோவிடுக்கு அப்புறம். ஸோ அப்ப என்னன்னா, அடுத்த 5 வருஷத்துல இன்னைக்கு ரூ. 1,00,000 இருக்கிற ட்ரீட்மெண்ட் அடுத்த 5 வருஷத்துல ரூ. 1,50,000 ரூ. 1,25,000 மூவ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்ப என்னன்னா,
நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் எமர்ஜென்சி ஃபண்ட், 2வது டெர்ம் இன்சூரன்ஸ், 3வது ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நமக்கு இதில் போர்ட்டபிலிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது ஹெல்த் இன்சூரன்ஸில். 3வது வருஷத்துக்கு அப்புறம் அது 4த் இயரில் எக்ஸிஸ்டிங் டிசீஸும் கவர் ஆகும். ஸோ அப்போ என்னென்னா, நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸை தள்ளி போட உங்களுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் ஏதாவது இஷ்யூஸ் நம்ம பாடியில் இருக்குது அப்படின்னா அதை கவர் பண்ணுறதுல சிக்கல் வரும். ஸோ அதனால் எவ்வளோ குயிக்காக வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் அந்த 4th இயர் எக்ஸிஸ்டிங் ஹெல்த் இஷ்யூஸை வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 3 விஷயம். 1, எமர்ஜென்சி ஃபண்ட் அட்லீஸ்ட் அடுத்த 6 மாதத்துக்கு நமக்கு குடும்பத்தை ரன் பண்ணக்கூடிய அமௌண்ட் வேணும். அதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட். 2வது டேர்ம் இன்சூரன்ஸு, ரொம்ப குறைவான ப்ரீமியம் இருக்கும், அது ஒரு பெட்டர் அட்வான்டேஜ். 3வது ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டு வந்து மேக்ஸிமம் எங்கே யூட்டிலைஸ் ஆகும் அப்படின்னா, கல்யாணம், டூர் போகிறது, ஹாஸ்பிட்டலைசேஷன், அதிகமாக இந்த 3 விஷயத்தில் தான் நடக்கும். ஸோ அப்போது எமர்ஜென்சி ஃபண்ட் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடும்போது அது ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கான செலவை எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணலாம். அது மியூச்சுவல் ஃபண்ட், பாண்டு, இன்சூரன்ஸ், மேபி ஸ்டாக் மார்க்கெட், எதுவாக இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். மேபி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.